குட் பேக் அட்லி படம் பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கு? படம் உண்மையிலே ரொம்ப சிறப்பான படம். எப்படின்னா கம்ப்ளீட் ஃபேன் பாய் மூமெண்ட் அண்ட் ஃபேன் பாய் மூவி. பெஸ்ட் ஃபேன் எப்படி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுவாரோ அவரோட ஃபேன்ஸுக்காக அதே மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படம் ஃபுல்லாக எனர்ஜி, ஆக்ஷன், காமெடி, த்ரில் எல்லாமே கலந்துருக்குங்க. டெஃபினெட்லி தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டிய படம் அது டெஃபினட்டாக. இந்த படத்துல அஜித் பத்தி என்ன சொல்றீங்க? ஏன்னா அஜித் பார்த்தினாக்கா இல்லாத அளவுக்கு சூப்பரா நடிச்சு வச்சிருக்காரு இல்லையா? அதை பத்தி அவரோட ஸ்டைல் எப்பவுமே யூனிக் தான். ஸோ அதில் எப்பவுமே காம்ப்ரமைஸே கிடையாது. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டுவெல் ரோல் மாதிரி. ஸோ உங்களுக்கு வெரைட்டி, நிறைய கெட்டப்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டைல் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து யூனிக்காக இருக்கும், ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். எந்தெந்த படத்துல மேட்ச் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல? அது நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. ஒரு 4-5 படத்தோட டயலாக்ஸ் இருக்கும். மேனரிசம்ஸும் சில பல படத்தோட அப்படியே யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அங்கங்கே வருது. அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியாவாக இருக்கும் அது ஒவ்வொன்று பார்க்கும்போது. தீனா, மங்காத்தா, அமர்கலம் அது மாதிரி படத்தெல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்த்தனா ஒரு படமாவே காமிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய விமர்சனமே பார்த்தனாக்கா இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான் ஒரு ஃபேனுக்கு வந்து எப்பவுமே ஒவ்வொரு படத்துல ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும். அதெல்லாமே நீங்க கிளப் பண்ணும்போது ஒரு ஒரு போனஸ் மாதிரி தான் அது. ஸோ எப்படி ரெஃபரன்சஸ் அதெல்லாம் சொன்னாலும் எண்ட் ஆஃப் தி டே என்டர்டைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். அப்படி பார்க்கும்போது இதுல நிறையவே இருக்கு. பாடல் மியூசிக்லாம் எப்படி இருக்கு? அது ரொம்ப நல்லா தான் இருக்குங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் பிஜிஎம் அண்ட் அஸ் வெல் அஸ் ஜிவி. ஸோ அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு எப்பவும் போல. ஃபைட் சீன் தான் அதில் மெயின். அந்த அளவுக்கு ஃபைட் சீன் எப்படி இருக்குது? முன்னாடி பார்க்க அஜித்துக்கும் இப்போ ஃபைட் பண்ற அஜித்துக்கும் எப்படி இருக்கு? இதுல ரொம்ப ஸ்டண்ட்லயும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடாகவும் நிறைய இது பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ் நிறைய ஸ்பீடாக காட்டியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல நான் வர ஃபைட் சீன்ஸும் ரொம்ப அந்த ஒரு கேங்ஸ்டர் பேஸ்ட் ஃபைட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ரசிகர்களும் பார்த்து தலை நடிச்சிருக்காருன்றாங்க இல்லையா? இது பார்க்கும்போது எப்படி இருக்கு? உள்ள ரசிகர்கள் எப்படி கொண்டாடுறாங்க இந்த படத்தை? அதான் இப்போ எப்போவுமே ஒரு அஜித் படத்துக்கு எப்படி ஒரு வரவேற்பு இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும். பட் இதில் என்னன்னா அந்த மார்க் ஆண்டனியோட எஃபெக்ட் வந்து டேரக்டரோட ஸ்டைல். ஸோ அதை அப்படியே இந்த படத்தில் கொண்டு வரும்போது உங்களுக்கு நிறைய இடத்துல அது வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது. ஓகே, இந்த எத்தனை மார்க் கொடுப்பீங்க இந்த படத்துக்கு? படத்துக்கு 8 out of 10 கொடுக்கலாம். லென்த் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு ஒரு பர்செப்ஷன். மற்றபடி என்டர்டைன்மெண்ட்டுக்கு 10 out of 10. ஓவரால் படத்துக்கு 8 out of 10. இல்ல அஜித் வந்து இல்லாத படத்துல இந்த படத்துல ரொம்ப ஒரு வித்தியாசமா காமிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, அது மக்களை எல்லாம் கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. அது இருக்கிறதான ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு விதமான இம்ப்ரூவ்மெண்ட் காட்டணும். பட் இந்த படத்துல டேரக்டரோட டச் அப்படியே அவர் காட்டியிருக்காரு. ஸோ அது ரொம்ப வரவேற்கத்தக்கது தான். சீரியஸ்லி டேரக்டரோட படம் தான் சொல்ல போனா. பட் எல்லாரோட நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க உள்ள. அர்ஜுன் தாஸ் இருக்காரு, சுனில் இருக்காரு. அவங்க எல்லாருமே அவங்களோட ரோலை வெயிட்டா காட்டியிருக்காங்க. ஓகே, யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த அதே பீப்புள் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர்ஸா 1-2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி எல்லாரோட ரோலுமே நீட்டா இருக்கு. அதான். ஓகே.